Hi friends, welcome to Dark Devil Game. Just basic opening. புதுசாக பிடிக்கல கமெண்ட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்கொயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி செஸ் போர்டுன்றது ஒரு பேர் தான். அதுக்குள்ளே இருக்க செஸ் காயின், அதாவது செஸ் மேனுக்குன்றது ஒரு பேர் தான். அதுக்குள்ளே இருக்கிறது இந்த செஸ் ஸ்கொயர்ஸுக்கும் பேர் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? இதே மாதிரி தான் நம்ம செஸ்ஸை டீப்பாக கற்றுக்கும் போது அதை ஆச்சரியப்படுத்தும் போது நமக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏபிசிடிஇஎஃப்ஜி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம ஃபைலுன்னுவாங்க. ஏ ஃபைல் எடு, பி ஃபைல் எடு, சி ஃபைல் எடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்டிக்கலாக இருக்கிறது ஃபைலுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏ ஃபைல், பி ஃபைல், சி ஃபைல். ஓகேவா? ஏலேருந்து ஹச் வரைக்குமே ஃபைலுன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது 1 2 3 4 5 6 அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ரேங்க்குன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், ஃபிஃப்த் ரேங்க். ஹரிசாண்டலாக இருக்கிறது ரேங்க்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கிறதுக்காக. வெர்டிக்கலாக இருக்கிறது ஃபைலு, ஹரிசாண்டலாக இருக்கிறது ரேங்க்கு. இது ஏன் நம்ம கற்றுக்குறோம்? இது நீங்கள் நேஷ்னல் டோர்னமெண்ட்லாம் போகும்போது உங்களுக்கு ஸ்கோர் ஷீட்டுன்னு ஒன்று தருவாங்க. அதில் நீங்கள் எழுதி தான் விளையாடணுமே. அதனால் நமக்கு அது நம்ம இதை கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே எப்படி எங்கள் பீஸ் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த ஸ்கொயர் நேம் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல கிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிங்கு ஃபஸ்ட் லெட்டர் என்ன? கே. அதே மாதிரி ஃபைலு, ரேங்க்கு. கிங் E4. ஓகேவா? கிங் E4 எழுதணும். சொல்லணும் அதுதான். இப்போ குவீனுக்கு Q. ஃபைலு, ரேங்க்கு. G6. குவீன் G6. பிஷப்பு C3. பிஷப் C3 அப்படின்னு எழுதணும். வந்து கேப்ஸு பிஷப் C3ன்னு எழுதணும். நைட்டு KG3. ஓகேவா? KG3ன்னு எழுதணும். இது தப்பு. ஏன்னா கிங்குக்கும் கே வருது, நைட்டுக்கும் கே வருது, ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் இதை வந்து நைட்டு NG3 அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பானு, இப்போ இதில் எல்லாமே ஏ பான், பி பான், சி பான், டி பான் தான் சொல்லணும். PA3, PB3, பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது ஸ்கொயர்ஸ் நேம் வச்சு சொல்லணும். நம்ம ஏ இப்போ A3 A4 போகுது, B4 போகுது, B3 போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பின்னு சொல்ல தேவை. தேங்க்யூ.